நாம் வாசிக்க போகிற சங்கீதம் 13. பக்தர்களுக்கும் பிரச்சனைகள் வருது. தாவீதுக்கும் 1008 மோசமான சூழ்நிலைகள் வருது. எப்படி கேட்கிறாரு பாருங்க, கர்த்தாவே எது வரைக்கும் என்ன மறந்துருக்கு, எது வரைக்கும் உங்களுடைய முகத்தை எனக்கு மறைக்கு. அவர் எதை பார்க்க ஆசைப்படுறாரு? இப்ப அவர் முகத்தை மறைச்சுக்கிட்டாருன்றத, அவர் மறைந்திருக்கிறது எதுக்காக தான் வருத்தப்படுறாரு? எனக்கு பிரச்சனையை கொடுத்துட்டீரு, இல்ல எனக்கு தேவையானது நீர் கொடுக்கலையன்றதுக்காக இல்ல. எதுக்கு? உடைய முகத்தை நான் என்ன செய்ய முடியல. என்னால கூட சங்கீதம் 27 வரும், நோக்கி பார்த்து உடைய முகத்தையே நான் என்ன செய்வேன். ஏன்னா ஒரு ஆங்கிலத்தில் பழமொழி சொல்வார், வாட் வி பிஹோல்ட் வி பிகம். எதை நோக்கி பார்க்கிறோமோ, எதை தொடர்ந்து ஆவலோடு ஆசையோடு கவனத்தோடு விருப்பத்தோடு பார்க்கிறோமோ அதுவாகவே நம்ம என்ன செஞ்சிருவோம், மாறிடுவோம். அதை நம்மள அறியாம நம்முடைய மைண்ட்ல என்ன செய்யாது, பிராக்டிக்கலா அதை செஞ்சே காமிச்சான். யாரு? யாக்கோபு. லாபான் வீட்டுல இருக்கும்போது அவனுக்கு வரி கோடு, இந்த ஆடு, அவன் எது கூலின்னு பிரிக்கும் போது அவன் என்ன செய்யறான், இவன் வரி ஆடுகள்லாம் இவனுக்குரிய ஆடுகள்னு ஒரு கிளாஸ் போடும் போது என்ன செய்யறான், மரத்தை பட்டைங்களா உரிச்சு கோடு கோடா இருக்கிற மாதிரி கண் முன்னால போடுறான். அந்த ஆடுங்க அதையே பார்த்து அது போடுற குட்டியில நிறைய குட்டி எப்படி போயிடுது, அந்த கோடு போட்ட குட்டிங்களா பிறகுது. அது என்ன இருக்குதுன்னா, ஜெனட்டிக்கா நம்ம நினைப்போம் என்னடா பாக்குறதுனால அப்படி மாறிடுமான்ட்டு. ஜெனட்டிக்கா அதோட இம்பாக்ட் என்ன இருக்கு? 2 வித்தியாசம் இருக்கு. நம்முடைய குணங்களிலே ஒன்று பரம்பரை குணம் ஒண்ணு இருக்குது, இன்ஹெரிட்டட் குவாலிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு அக்வயர்டு குவாலிட்டிஸ் ஒண்ணு. அது எப்படின்னா, அவங்க வயிற்றுல இருக்கும்போது அவங்க பாக்குறதுனால என்ன செய்யும். அதனாலதான் பெண்கள் கர்ப்பமா இருக்கும்போது அவங்க சமாதானமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், பாட்டு கேட்க சொல்லுவாங்க, நல்லதே பார்க்க சொல்லுவாங்க, நல்லதே கேட்க சொல்லுவாங்க. அவங்க எதை விரும்பி கேட்கிறார்களோ, கவனம் செலுத்துறார்களோ அது அவங்களை அறியாம என்ன செய்யும், அவருடைய பிள்ளைக்கு அது பாஸ் ஆகும். அந்த அக்வயர்டு குவாலிட்டிஸ் சில இது நம்மளுக்கு என்ன செய்யும், வரும். அதே போலதான் என்ன பாக்குறோம், இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜி தான். அப்ப தேவனையே நாம் நோக்கி பார்க்கும்போது, நோக்கிப்பார் ரட்சிப்பார், அவரை நோக்கி பார்க்க அவரை போல நாம் என்ன செய்ய முடியும், மாற முடியும் என்ற ஒரு கான்செப்ட் பைபிள் சொல்லுது. எது வரைக்கும் உடைய முகத்தை எனக்கு மறைப்பீர், என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் வைத்து என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கேன். நம்ம சஞ்சலத்தை என்ன பண்றோம், வைத்து இல்ல, யார திட்ட முடியுமா வெஞ்சிடணும். ஆனா இவர் என்ன சொல்றாரு, அவருடைய சஞ்சலம், கஷ்டம், கவலை, பிரச்சனைங்க இது எல்லாத்தையும் இருதயத்துல வச்சு நித்தம் வச்சு டெய்லி நம்ம நினைச்சிருக்கோம் நம்மளுக்கு தான் பிரச்சனை, சஞ்சலம், மனசு கஷ்டம் இருந்துச்சு, அதை டெய்லியும் அவர் மனசுல வச்சு என்ன பண்றாராம், ஆத்மாவில் ஆலோசனை பண்றாரு. அப்படி இருக்குது, இது தொடர்றதுக்கு காரணம் நம்ம ஏதாவது பண்ணுமா, நம்ம ஏதாவது செய்யணுமா, ஆண்டவரே நான் என்ன செய்யணும். அப்போ பிரச்சனைகளை கூட அந்த மனசுக்குள்ள வச்சு என்ன செய்யறாரு, ஆலோசனை பண்ற. எது வரைக்கும் என் சத்துரு என் மேல் தண்ணி உயர்த்துவான். இவருக்கு பிரச்சனை யாரால வருது, சத்ருவால வருது. இப்ப சத்ருவோட தலை எப்படி இருக்குது, பெரும்பு இருக்குது. அர்த்தம் இவர் தலை கலந்து போச்சுன்னு அர்த்தம். சத்ரு என்ன செய்யறான், சந்தோஷமா இருக்கான், களி கூடுறான், அவன் அப்படியே திமிரா அப்படி பாக்குறான் நம்மள. இவரு எப்படி நிலைமை எப்படி இருந்து, தலை கவிழ்ந்த ஒரு நிலை, தலை நிமிர கூடாது இருக்குது. பின்னால ஒரு வசனத்துல சொல்லுவார், ஏன் அந்த அளவுக்கு எனக்கு தலை, என்னுடைய பாவம் தலைமுடியை காட்டிலும் அதிகமா இருக்குதுன்னு சொல்லுவார். இப்போ அநேக நேரங்களில நமக்கும் கூட பிரச்சனைகள் அப்படி வரும். ஆனா நம்ம ஒரு சின்ன ஒரு தோல்வி வந்துருச்சு, சத்ரு சந்தோஷப்படுற சூழ்நிலை வந்துருச்சுன்னா உடனே ரொம்ப நெகட்டிவ் ஆயிடும். யார்கிட்ட பேசுறது இல்ல, கடவுள்கிட்ட போய் கேள்வி கேட்டு கடவுளே அவர்கிட்ட கேட்டு இது பண்ணி பதில போய் அப்படி ட்ரை பண்றது இல்லை. நம்ம அந்த அவநம்பிக்கையான வார்த்தைகளை அடுத்தவங்கள்ட்ட சொல்லி, அவங்கள்ட்ட சொல்லி நம்மளும் பழப்பி தூக்கம் இல்லாம போய் அப்படியே என்ன செஞ்சிடறோம், ரொம்ப நெகட்டிவாவே அந்த சூழ்நிலையை என்ன செஞ்சிடறோம். நல்லா தெரியும் நம்மளுக்கு, கடவுள் செய்ய நினைச்சது செய்ய முடியுமா, செய்ய முடியாது. அவரால் முடியாத காரியம். அப்போ நம்மளுக்கு இருக்கிற சூழ்நிலைகளை, மோசமான சூழ்நிலைகளை ஆண்டவரே உம்மால முடியும், நீ நினைச்சா இப்ப கூட மாத்த முடியும், ஆனாலும் அப்படி சுத்தப்படி என்ன செய்ய நடத்துங்கன்னு சொல்றோமா, ஜெபம் பண்றோமா? நம்ம உடனே எல்லாம் முடியும், இப்ப நினைச்சாலும் எல்லாத்தையும் மாத்த முடியும்னு நினைக்கிற விசுவாசம் இருக்கும்போது அதை தாண்டி அவர் செய்யாம இருக்கிறாருன்னா அவருக்கு சுத்தம் இல்லைன்றதை உணர்ந்துக்கிறோமா? என்னைக்காவது இது இன்னைக்கு இதை மாத்துறது அவருடைய சுத்தம் இல்ல, அவர் ஏற்ற நேரத்துல என்ன செய்வாரு, செய்வார் என்ற விசுவாசம் உங்களுக்கு எனக்கு இருக்குதா? அப்படி இல்லைன்னா நம்ம அந்த விசுவாசத்துக்குள்ள இன்னும் வளர வேண்டியது அது அவசியமா இருக்கு. எது வரைக்கும் என் சத்ரு என் மேல், எது வரைக்கும் தாங்க
ஒரு நாளா 2 நாளா 1 வருஷமா 2 வருஷமா அவன் எப்போ எவ்வளவு தூரத்துக்கு அவன் என்ன இலக்காரமா நினைப்பான்னு தெரியலையா நினைக்கக்கூடிய அளவுக்கு கூட சிலர் நம்முடைய பிரச்சனைகளை வருஷக்கணக்கில் என்ன செய்யாது தீரவே தீராது. என் தேவனாகிய கர்த்தாவே நீர் நோக்கினார். அப்ப அவர் நோக்கி பார்ப்பதற்காக நான் என்ன செய்யணும் பிரயாசப்படணுமே தவிர நான் அதைரியமா புலம்ப அவர் நோக்கி பார்க்கறதுக்கு தள்ளிட்டு போயிடும். எனக்கு என்ன செய்யுங்க செவி கொடுப்பாரு. இப்ப ஏன் அவரை நோக்கி பார்க்க சொல்றாரு? உங்க காதுக்கு வரணும், நீங்க என்ன நோக்கி பாருங்க. எது வரைக்கும் நீரு மறந்துருக்கு, என்ன நோக்கி பாருங்க. என்ன நோக்கி நீங்க பாத்தீங்கன்னா என் பிரேயர் உங்களுக்கு கேட்கும். மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கு. இந்த பிரச்சனை வரும்போது, சஞ்சலங்கள் நிறைந்து இருக்கும்போது, நம்ம எதிரியானவன் சத்துருவோட தலை உயர்ந்து இருக்கும்போது, கடவுள் நம்மளை நோக்கி பார்க்காம அவருடைய காதுகளில் என்னுடைய ஜெபங்கள் ஏறாமல் இருக்கும்போது எனக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்? மரணத்தை சந்திப்பதை போன்ற ஒரு சூழ்நிலை காணப்படும். அந்த புலம்பல்ல கூட சத்தியத்தை என்ன செய்யல, அவரு மாத்தி பேசல. வண்ணத்தை என்னன்னு சொல்றாரு, வைக்கிறேன்னு தான் சொல்றாரு. அதை முடிவுன்னு என்ன செய்யல அவரு. தானியேல் 12:2 வாசிக்கிறோம் இல்லையா, பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகர், சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் நிகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பாங்க. அப்போ இவர் புலம்பல்ல கூட பொய் வரல, அசத்தியம் வரல. எதுதான் வருது? சத்தியம் தான் வெளியே வருது. இப்போ கண்களை தெளிவாக்குறதுக்கு வெளிப்படுத்தல பரிசுத்த ஆவி கழிக்கும். அந்த பரிசுத்த ஆவி என் உள்ளத்துல வந்து என் உள்ளத்துல எழுதி என்னை வாழ வைக்கிற இன்னொரு காரியமும் அதே தெளிவா தருது. எது? சங்கீதம் 19:8 கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. கற்பனையை ஒத்துக்கிறவன், ஏத்துக்கிறவன், அதுக்கு கீழ்படுகிறவன், அதன்படி வாழ்கிறவனுக்கு தான் கண்டிப்பா ஆவிக்கிறேன் தெளிவா. கற்பனை என்னுடைய வாழ்க்கையில இருக்கும் என்றால் என் பார்வை தெளிவா இருக்கும். என் பார்வை தெளிவா இருந்தா என் வாழ்க்கையும் தெளிவா இருக்கும். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துக்கு போனாரு, சீஷர்கள் 3 பேர் கூட்டு போனாரு. சொன்னா அவங்களுக்கு என்ன வந்துச்சு? கன நித்திரை வந்துச்சு, கொஞ்சம் நெஞ்ச நித்திரை இல்ல. அவங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆவி உற்சாகம் ஆனா மாம்சமும். ஆனா இதை மாற்றுவதற்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆசைப்படுறாரு. அதுக்காக நம்மளை பலப்படுத்துவதற்கு அவர் என்னவா இருக்கிறாரு? ஆயத்தமாவும் இருக்கிறார். ஆலோசனை கொடுக்கிறார். நான் பரிசாவி அதுதாயா உங்களுக்கு தந்திருக்கிறேன், நான் அதுதான் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறேன்? கற்பனைகளை கொடுத்திருக்கிறேன். அந்த கற்பனைகளை படிக்க, தியானிக்க, அது கற்பனை வெறும் இதை செய்ய இதை செய்யாதுன்ற ஒரு சட்டத்திட்டமா பார்க்காம அதை நாம் குணலட்சணமாக மாற்றிக்கொள்ளும் போது அது எனக்கு கண்களை என்ன செய்யும்? தெளிவிக்கும். ஆறு அடையும்படி பரிசுத்தாவி ஆகிய கலிக்கத்தை பெற்றுக்கொண்ட லவரிக்கை அவனை மேற்கொண்டேன் என்று பகைஞன் சொல்லாத படிக்கும். நான் தன்னாடுகிறதுனால் இன்னொன்னு பாவம். 2 தான் என்ன வரும்? உங்களுக்கு தள்ளாட்டம் வரும். அழிக்கிற வாழ்க்கையில் எது? மதுபானம், தப்பான உபதேசம் விழுந்தது. மகாபாபிலோன் விழுந்தது. உக்கிரமான வேஸ்தனமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குழப்பமான தப்பான கற்பனையான உண்மை இல்லாத சத்தியம் எல்லாம் என்னது? பாபிலோனுடைய மது. ரகசிய வருக ஒரு மது, ஒரே நாள் ஒழிஞ்சு போச்சுன்றது ஒரு மது, தவறான உபதேசம். அந்த பாபிலோனிய மது நம்முடைய ஆழ்த்திர வாழ்க்கையை என்ன வச்சிடும்? தள்ளாட வச்சிடும். அந்த மதுபானத்துக்கு இன்னொரு காரியம் சொல்லும் போது இதுல நீதிமொழிகள்ல 31:5 மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாய பிரமாணத்தை மறந்து, அதே வசனம் தொடர்ந்து சொல்லுது, சிறுமைப்படுபவருடைய நியாயத்தை புரட்டுவார்கள். அப்ப சிறுமைப்படுவருடைய நியாயத்தை புரட்டினாலும் என்கிட்ட என்ன இல்லை? நியாயப்பிரமாணம் இல்ல. நியாயப்பிரமாணம் இல்லைன்னா நான் என்னவா இருக்கிறேன்? மதுபானம் குடிச்சவனா இருக்கிறேன். மதுபானம் குடிச்சவனா யாரோட பங்கா இருக்கிறேன்னா இப்ப பாபிலோனியனா இருக்கிறேன். தள்ளாடுன்ற ஒரு காரியம் தெளிவில்லைன்னா வந்துடும். இந்த தள்ளாடுகிறதுனால என் சத்துரு களி கூறாதபடிக்கு இப்படி செய்தரலாம். அப்ப இப்ப எப்படியோ ஒரு வகையில இந்த பாபிலோனிய மதுபானம் வந்து நான் தள்ளாடிட்டா, இல்ல ஆழ்கிற வாழ்க்கையில இந்த சத்தியமாகிய இறைமை சொல்றாருல வேத வார்த்தையில் கிடைச்ச உடனே அதை ஆகாரமா நான் என்ன செஞ்சேன்? புசிச்சேன். அப்ப இந்த ஆகாரத்தை புசிக்கிறதுனால நம்ம வீக் ஆயிடுவோம். தள்ளாடு.
இந்த ஆகாரத்தை புசிக்கலனாலும் தள்ளாடுவோம், பாபிலோனிய உபதேசத்தை குடிச்சாலும் தள்ளாடும். அப்படி நான் தள்ளாடுகிறதுனால என் சத்துருக்கள் களி கூறாதபடிக்கு இப்படி செய்தரணும். அவன் என்னை ஜெயிச்சிட்டேன்னு சொல்லக்கூடாது. நான் தள்ளாடுறத பார்த்துட்டு அவன் என்ன செய்யக்கூடாது, களி கூறக்கூடாது. பாருங்களேன், நான் உடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். உடைய ரட்சிப்பினால் என் இருதயம் கழிவு. கிருபை வந்துருச்சுன்னா எனக்கு என்ன வந்துடும், உடைய ரட்சிப்பு வந்துடும். உடைய ரட்சிப்பு எனக்கு வந்துட்டா என் மனசு என்ன செஞ்சிடும், கலிகூற ஆரம்பிச்சு. இன்னைக்கு ஏன் நம்ம எல்லாம் சோகமா இருக்கிறோம்? அவருடைய கிருபையை பிடிக்கல, அவருடைய ரட்சிப்பை நம்ம ருசிக்கல. நம்முடைய இருதயம் எல்லாம் எப்படி இருக்கு, சோகங்க மாறிட்டு. மோசமான சூழ்நிலையிலும் அவருடைய கிருபையின் மேலே நாம் நம்பிக்கையா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சிப்பினால் ஒரு மனுஷன், ஒரு பாவியாகிய பலவீனமான மனுஷனுக்கு உண்மையான களி கூறுதல் எப்பன்னா அவன் ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்வதில் தான். அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாம இந்த உலகத்துல எவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாலும் அது அவனுக்கு ஆசீர்வாதம் இல்லை. யோபு கர்த்தருக்கு பயந்திருந்தான், ஆசீர்வதிக்கப்பட்டான். 10 பிள்ளைங்க, 10 மருமக்கள் மாதிரி எல்லாம் சொத்து இருந்துச்சு. ஆனா ஒரே நாள்லயே எல்லாம் போச்சு. அவன் என்ன சொன்னான், கர்த்தர் கொடுத்த கர்த்தர் எடுத்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்பல, கர்த்தருடைய ரட்சிப்பை நம்பல. பிள்ளைகளை குறித்தும் அவனுக்கு நம்பிக்கை இருந்துச்சு, ரட்சிப்பை குறித்து. ஏன்? அவங்க ஏதாவது இருந்து முடிச்ச உடனே ஏதாவது அவங்களை அறியாம பாவம் பண்ணியிருப்பாங்களே, என்ன செய்யறான், அவங்களுக்காக பலியை செலுத்துறான். அப்போ அவனுடைய ரட்சிப்பை குறித்தும் அவனுடைய பிள்ளைகளோட ரட்சிப்பை குறித்தும் அவனுக்கு என்ன இருந்துச்சு, நம்பிக்கை இருந்துச்சு. இதுதான் ஆசீர்வாதம். நீங்க நம்ம அதெல்லாம் விட்டுட்டு எதையோ ஆசீர்வாதம் நினைச்சிட்டு தான் தெரிவிட்டு இருக்கிறோம். நம்ம மனசை கெடுத்துக்கொண்டு, நம்முடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு, உடம்பை கெடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு வயசுல சாவும். சும்மா சாவு வருமா? எப்படிதான் ஒரு வியாதி வரும், இல்ல விபத்து வரும், ஏதோ ஒரு பலவீனம் வரும், இல்ல ஒரு பார்ட்டா என்ன செய்யும், வேலை செய்யாது. இது வந்துட்டானே ஆகும், வந்தா தானே என்ன செய்ய முடியும், சாக முடியும். அப்போ ஏதோ ஒண்ணு வரதான் செய்யும். அப்போ அது வருதோ, அது அந்த வியாதி குணமாம இருக்கிறதோ பெரிய விஷயம் இல்லை. நாம அவருடைய ரட்சிப்பு நிச்சயத்தோடு இருக்கிறது தான் பெரிய விஷயம். இதை உணர்ந்துட்டோம்னா இந்த வியாதி சூழ்நிலையோ இல்ல மோசமான ஒரு கஷ்டம் சூழ்நிலையோ நம்மளுக்கு அது ஒரு பெரிய விஷயமா என்ன செய்யாது, தெரியாது. உன் பக்கத்துல 1000 பேரும், ஒன்னு வலது பக்கத்துல 16 ஒன்னாவது பகலில என்னது பறக்கம்பால, இரவில பாதாக்கம், கொள்ளை நோயாலும் எதுக்கும் பயப்பட வேண்டியது இல்லையா? எனக்கு ரட்சிப்பு நிச்சயம் இருக்குது. அப்போ எனக்கு உலக பிரகாரமா எது இருக்குது இல்லை என்பது ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டவருக்குள்ளாக எனக்கு ரட்சிப்பின் நிச்சயம் இருக்குதா இல்லையா என்பதுதான் உண்மையான ஒரு ஆசீர்வாதம். ஏமாத்துக்காரனா இருந்த அவன் இஸ்ரவேலுன்னு ஜெயிச்சு ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டான் பாருங்க, அதுதான் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் வாங்கினவனா நல்லது ஒண்ணு நடக்கல. அவனுக்கு இழப்பம் நெகட்டிவா தான் இருந்துச்சு. ஆனா உண்மையான ஆசீர்வாதம் எதுதான், பாவ மன்னிப்பின் அனுபவத்தை, பாவ நிவாரணத்தின் அனுபவத்தை என்ன செஞ்சான், பெற்றுக்கொண்டான். ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். சேஷ்ட புத்திரப்பா ஆசீர்வாதம் யாருக்கு? இப்போ யாக்கோபு கிடைச்சிச்சு. அவனே கூழ் எடுத்துட்டு போயிட்டான் ஏசா. பாவான் 10 முறை ஏமாத்தினாலும் கூட யாருக்குதான் ஆடு மாடு அதிகமா சேர்ந்துச்சு, சேர்ந்துச்சு. லாபானுக்காவது ஒரு மனைவி, இவனுக்கு எத்தனை மனைவி? 4 மனைவி, பெரிய பரிவாரத்தோட வரான். இது ஆசீர்வாதமா இல்லையா? பெருங்கோயோட போனான், கோலும் தடியோட. வரும்போது என்ன செய்யறான், படையோட 2 பரிவாரங்களோட வர்றான். ராத்திரி பூரா யாப்போக்கு ஆத்தக்கரையில என்ன செய்யறான், அவர்கிட்ட போய் போராடிட்டு என்ன கேட்கறான், அது என்ன ஆசீர்வாதம்? ஆல்ரெடிதான் இருக்குது அவனுக்கு தெரியும். இதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லை. என் பாவம் மன்னிக்கப்பட்டு பாவ நிவர்த்தியின் அனுபவம் தான் உண்மையான ஆசீர்வாதம். அதுக்கு என்ன செய்யறான், ராத்திரி பூரா ஆக. ஏன்? அந்த பாவம் கண்ணுக்கு முன்னாடி நிக்குது. அவன் ஏசாவுக்கு முன்னாடி இவன் செஞ்ச பாவம் கண்ணுக்கு முன்னாடி நிக்குது. அப்போ ஏசாவையும் பாக்குறான், பாவத்தையும் பாக்குறான், அதை வச்சு குற்றம் சாட்டுற சத்துருவையும் பாக்குறான். அப்போ இவனுக்கு உண்மையான ஆசீர்வாதம் எதுதான்? இப்போ பாவ மன்னிப்பின் நிச்சயம். அவனுக்கு பிடிச்ச வயசு. அவன் குழந்தை பிறந்த உடனே கொஞ்ச நாள்ல செத்துட்டான். அந்த பிறந்த பெண்ணினுக்காக ஒண்ணும் தெரியல. ஒரு 2-3 வயசா இருக்கிற யாருக்கு தெரியுது விவரம்? யோசிப்பு. அதனாலதான் யோசிப்பு பண்ண அவன் தனியா என்ன செய்யறான், கவனம் செலுத்துறான். அந்த தாய் இல்லாத குறை அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் அவனுக்கு பல வருடம் அங்கேயே கொடுத்து அவனை அன்பா என்ன செய்யறான். அவனை தீனாள் என்ன பண்ணான்,
ஊரை சுத்தி பார்க்க போய் வாழ்க்கையே போச்சு. நேசிச்ச யோசிச்சு எங்க போயிட்டான்? கண்ணை விட்ட போயிட்டான். இப்ப அடுத்தது அடிமையா இருந்தா எங்க போயிட்டான்? அடுத்தது ஜெயிலுக்குள்ள போயிட்டான். தேசத்தை விட்டுட்டு நம்ம பாவத்துக்கு அடையாளமா எதை சொல்லுவோம்? எகிப்த சொல்லுவோம். பழக்கத்துக்கு எங்கேயே வரான்? எகிப்துக்கே வரான். ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் இதுதானா? இருந்த அவன் இஸ்ரவேலுன்னு ஜெயிச்சு ரட்சிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டான் பாருங்க, அதுதான் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் வாங்கினவன நல்லது ஒண்ணு நடக்கல அவனுக்கு. எல்லாம் இழப்பாவும் நெகட்டிவாவும் தான் இருந்துச்சு. ஆனா உண்மையான ஆசீர்வாதம் எதுதான்? பாவ நிவாரணத்தின் அனுபவத்தை என்ன செஞ்சான்? பெற்றுக்கொண்டான். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் இவ்வளவு பிரச்சனைய சொல்லிட்டு இங்க எங்கேயாவது நன்மை இருக்குதா? அதெல்லாம் நெகட்டிவ் தான். என்ன சொல்றாரு? உடைய கிருபை மேல நம்பிக்கையா இருக்கிறேன், உடைய ரட்சிப்பினால் என் இதயம் களி கூறும், அந்த நன்மையை எனக்கு நீ செஞ்சிருக்கு செய்வார் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவரை துதித்து பாடி நான் செய்கிறார். எனக்கு நீர் நன்மை செய்தபடியா. இப்ப எவ்வளவு சோதனைகள், பிரச்சனைகள், தவிர்க்க முடியாத, தாங்க முடியாத சூழ்நிலைகள் இருந்தாலும் அவர் யாரதான் நம்பினாரு? யாரதான் பிடிக்கிறாரு? அவர் யாரதான் பாண்டாரு? சங்கீதக்கார பாருங்க, 6 வசனத்துல ஒரு அருமையான ஒரு ஆவிக்குரிய பாடத்தை என்ன செய்யறாரு? நம்மளுக்கு அவருடைய அனுபவத்தை நம்மளுக்கு என்னவா வச்சிருக்காரு? பாடங்களாக, பாடல்களாக வச்சிருக்கிறார். நாங்களும் ஆண்டோடு பார்த்து நாம என்ன செய்யணும்? இந்த அவிசுவாசம் நீங்க நாங்களும் தாவீதை போல என்ன செய்யணும்? எந்த சூழ்நிலையிலும் உண்மை பார்ப்பதற்கு, உங்களுடைய பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு, உங்களுடைய ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்வதற்கு, உங்களுடைய கிருபைக்காக காத்திருப்பதற்கு, நீர் தரக்கூடிய அந்த நன்மையை பெற்றுக்கொண்டு உண்மை கலிகூர்ந்து பாடுவதற்கு நாங்கள் எப்போதும் ஆயத்தமாக இருக்கணும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்க என்று நீங்கள் நான் என்ன செய்யலாம்? தேடுதலாக இருக்க வேண்டும். அந்த அனுபவத்தை தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்தருவாராக.